தீபம் ஏற்றப்படக்கூடிய அந்த மலை உச்சியில் நமது செய்தியாளர் பிரவீன் இணைந்திருக்கிறார். பிரவீன், தீபம் ஏற்றப்படக்கூடிய மலை உச்சியில் இருக்கிறீங்க. நேரடியாக சென்று பார்க்க முடியாத அனைத்து பக்தர்களும் புதிய தலைமுறை வாயிலாக கண்டு தரிசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஏற்பாட்டை புதிய தலைமுறையும் செய்திருக்கிறது. மலை உச்சியில் என்னென்ன முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? மலை உச்சியில் சரியாக 6 மணிக்கு நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மலை உச்சியில் இருக்கக்கூடிய நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய 300 கிலோ எடை கொண்ட 5.25 அடி உயரம் கொண்ட இந்த கொப்பரையில் தான் சரியாக 6 மணிக்கு மகா தீபமானது ஏற்றப்பட இருக்கிறது. மகா தீபத்தினை காண கோயில் வளாகம் மற்றும் கிரிவலப்பாதையை சுற்றி இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பக்தர்களும், புதிய தலைமுறை திரையின் வாயிலாக தீபத்தின் சுடரை காண கோடிக்கணக்கானோர் தொலைக்காட்சியின் வாயிலாகவும் இணைந்திருக்கிறார்கள். தற்போது தீபம் ஏற்றுவதற்கான 3500 லிட்டர் நெய் மற்றும் 1500 மீட்டர் காடா துணி ஆகியவை கிட்டத்தட்ட 95% மேலே வந்து சேர்ந்து விட்டது. சரியாக 3:30 மணி வாக்கிலிருந்து இவற்றை திரியாக மாற்றுவதற்கு, அதாவது இந்த 1500 மீட்டர் காடா துணிகளையும் மகா தீபத்துக்கான திரியாக மாற்றுவதற்கான பணிகளை விரைவாக நடத்த இருக்கின்றனர். டின்களில் கிட்டத்தட்ட 3500 லிட்டர் நெய் கிட்டத்தட்ட வந்து சேர்ந்திருக்கிறது. இன்னும் ஒரு சில டின்கள் மட்டுமே வர வேண்டும் என்கின்ற ஒரு தகவலை இங்கு இருக்கக்கூடிய இந்த ஏற்பாட்டாளர்களும் கூறியிருக்கிறார்கள். கொப்பரை, அதாவது மகா தீபம் ஏற்றப்படக்கூடிய கொப்பரை முழுவதும் தற்போது கயிறுகள் கட்டி இங்கு இருக்கக்கூடிய மற்றவர்கள் யாரும் அருகே வராத அளவிற்கு கமாண்டோ படையினர் மற்றும் STF குழுவினரால் தற்போது பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இவை தவிர மலை உச்சியில் பக்தர்கள் யாரும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக மொத்தமாக SP, DSP மற்றும் 2 காவல் ஆய்வாளர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மற்றும் வனத்துறையினர் உள்ளிட்டோர் இங்கு பாதுகாப்பு பணியிலும் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டும் கடந்த ஆண்டை போலவே பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என்கின்ற ஒரு அறிவிப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மலை உச்சியின் வலது புறத்தில் யாரேனும் பாதுகாப்பை மீறி சென்றுவிடக்கூடாது என்பதற்காக கயிறுகள் கட்டியும் தீயணைப்பு மற்றும் தீத்தடுப்பு துறையினர் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மலை உச்சியில் இருக்கக்கூடிய தற்போதைய சூழல் மற்றும் காட்சிகளைத்தான் நமது ஒளிப்பதிவாளர் மற்றும் ஒளிப்பதிவாளர் குழுவினர், சதீஷ் தலைமையிலான குழுவினர் தற்போது காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். மலையின் உச்சியிலிருந்து பார்க்கும்போது கீழே என்ன நடக்கிறது என்று தெரியாத அளவிற்கு பனிமூட்டமானது இருக்கிறது. விட்டு விட்டு அவ்வப்போது மழையும் வந்து கொண்டிருக்கிறது. இருப்பினும் எந்த ஒரு கொட்டும் மலையிலும் தீபச்சுடரை ஏற்றுவதற்கான பணிகள் இதற்கு முந்தைய காலகட்டங்களிலும் நடந்து கொண்டுதான் இருந்தது. அதே போன்ற ஒரு சூழலில் தான் அடுத்தடுத்த பணிகள் மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்னும் சில நேரங்களில் இந்த தீபத்தை ஏற்றுவதற்கான அந்த குழுவினரும், தீபத்திரியை தயாரிப்பதற்கான அந்த குழுவினரும் சில நிமிடங்களில் வந்துவிடுவார்கள் என்கின்ற ஒரு தகவலை கூறியிருக்கிறார்கள். இதன் காரணமாக தற்போது இந்த கொப்பரையை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து சூழலும் மகா தீபத்தை ஏற்றுவதற்கான அடுத்த கட்ட பணிகளுக்கான மும்முரமாக தயார் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பூங்குழலி, நன்றி பிரவீன். தொடர்ந்து பேசலாம்.